தன்னாலே மாறி போகும் ஆட்சி ஒன்னா ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் இந்த நாட்டுக்கு யாருன்னு என்ன சரியாக காட்டாம விட மாட்டேன். என்ன தடுமாறு வயசாயிருச்சு மப்பு 6வது ரவுண்ட்ல 6வது ரவுண்ட்லயும் கூட மப்பே இல்லைன்னா அந்த கருமத்தை என்னத்துக்கு குடிக்கணும் பார்த்து வாந்தி எடுத்துறாரு. ஏன்னா பிறந்ததோ பிறந்த உங்க அம்மா ஜாதியில பிறந்திருக்கலாம்ல ஏன்டா அப்ப நன்னையாட்டுமே பிறந்த அப்புறம் ஏன் போய் ரிசர்வ் போலீஸ்ல சேர்ந்த நம்மளை வந்து பாத்துருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட்டுருப்போம்ல. நல்ல சிட்டியில லாண்ட் ஆர்டர் கிடைச்சுன்னா செம்ம சொல்ற நீ பேசணும். உனக்கு பிறவி திமிரு உன்னொருத்த வெட்ட வந்தான்ல அப்பவே கண்டுக்காம விட்டு இருந்தா உன் கதை முடிஞ்சிருக்கு. இப்ப இப்படி மப்புல உளறிட்டு இருக்குமா அதான்டா பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் பெத்ததா அப்புறம் கண்ணு முன்னால ஒருத்தர் வெட்ட வரும்போது எந்த மகனாலையும் பார்த்து சும்மா இருக்க முடியாது. அவன் வெட்டி நீ செத்திருந்தா புதைக்கும் போது ஒன்ன மட்டுமா புதைப்பாங்க? நீ செஞ்ச அநியாய அக்கிரமம் எல்லாத்தையும் சேர்த்தியில புதைப்பாங்க. ஜாரி கலவரத்தில் சாகடிக்கப்பட்ட நாகராஜ சோழன் எம்எல்ஏ அப்படின்னு 8ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல உன்னை பத்தி பெரிய இவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. எதிர்கால மாணவர்கள் ஒரு தப்பான வரலாறு படிக்கிற மாதிரி ஆயிருக்கு. அதனாலதான் தொலைஞ்சு போகுதுன்னு உன்னை காப்பாது. பேசுவானே பேசு. ஒரு பேச்சாளனுக்கு மானா பிறந்துட்டு இந்த ரேஞ்சிலையும் கூட பேசுறேன்னா அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கு. ஆனா நீ வயசுல இருக்கீங்களே நான் அவங்கிட்ட சொன்னேன்டா தாயமா எத்தனா ₹1 கருத்தலை மாத்திரை வைக்குது வாங்கி முழுங்கிட்டு வரேன்னா கேட்கவே மாட்டேன்ட்டா. நான் அவளை ஏமாத்துனா அவ எதை ஏமாத்தி கையெழுத்த பொய்யெழுத்த போடுவே அதில் கள்ளப்பழம் கொள்ளப்பழம் தேடுவே நல்லவன் போல் வேஷம் தான் போடுவே ஒரு கூடு விட்டு கூடு என்று பாடுவே ஜாதகமே இப்போதே ஊரா சிரிக்குது எத்தனை நாளாகவே எங்க தப்பி ஓடுவே எனது கவிவரே காட்டுவே சொன்னதே காட்டுவே காட்டுவே கல்யாண சாப்பாடு நானாட்சி நீயாட்சி ஒன்னான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் இந்த நாட்டுக்கு யாருன்னு என்ன சரியாக காட்டாம விட மாட்டேன். நீ செய்யும் ராஜாங்கம் அப்போது மாறி போகும் உன்னோட பேரெல்லாம் தன்னாலே மாறி போகும். போட்டு வச்சு காசை எடுத்து பின்னது வீடு கைய வச்சு மூடு ஆதியிலே சொத்துக்கு கொண்டாட we probably could just not the same ones. We dealing with this let's see before. We feeling the weight of our ancestors. We hear the way down.
அதுந்த சிங்கம் சுத்து வட்டாரத்தின் இமயம் நம் சிலுக்கவரபட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர்
பேசிருங்க. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் என தர்ம விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன் போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடும் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலெக்டர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே. மீசை டென்ஷன் ஆகுது. எல்லாம் நல்லா கேட்டுக்கீங்களா? இதுக்கு பேர் தான் பேரசு. இங்க இருக்கீங்களா ராஜபரம்பரை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ குரங்கு மாதிரி அங்கே இங்கே தமிழ் பார்த்தா என்ன பாங்க. நல்லா குற்றத்தில் இருக்கவங்க இங்கே வந்து ஏமாத்து வாங்க. ஏழு எட்டுல பொண்ணு பார்த்தாச்சு, இதாவது அமைதான்னு பார்ப்போம். இதுல பொண்ணோட அம்மா யாரு? உன்னோட அம்மா ரொம்ப பூச்சி சுபாவம் உள்ள இருக்காங்க. அதனால என்ன, பொண்ணு வர சொல்லுங்க, பார்த்து பேசிக்க சாப்பிடணும். ஏப்பா பொண்ணோட அம்மா வர சொல்லுங்க, சீக்கிரம் பேசணும். ஏன் பொண்ணோட அப்பா பேச மாட்டியா? வந்தது வாய் தர மாட்டேங்கிறான், இப்ப பார்த்தா தின்னுட்டே இருக்கான். சீனி பண்ண உனக்கு கொஞ்சம் குத்துங்க பேசாம இருப்பேன். தங்கச்சி 3 மாசம் குழந்தையோட கரவீதியில் விட்டுட்டு இதோ வாரண்ட் போனீங்களே, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இது எந்த வீட்டுல மச்சா என்ன செய்யுது காமாட்சி? என்ன பேச்சு? ஆமா நம்ம குழந்தைங்க, இதுதான் நம்ம குழந்தை, நம்ம குழந்தை நல்லா இருக்கேமா? நல்லா இருக்கு. ஏன் மச்சா உங்க முதல் சம்சாரத்துக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கேயுமே பையன்? இவன் தான் என் பையன். என்ற மகனே அம்மா கூப்பிடுறாச்சு மைசன் இதான் தெரியும். தகப்பா இது நியாயமா? உனக்கு அடிக்குமாடா? இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனேன். அத்தனையும் வத்தலும் கொத்தலும் ஓட்டையும் ஓசனமா இருந்தது. இந்த ஒண்ணுதான் பாக்குறது கண்ணுக்கு லட்சணமா இருந்தது. எனக்கு கிடைக்கிற நிம்மதியா இருந்தேன். அது என் தங்கச்சின்னு சொல்லி என் தலையை காலத்துக்கு போட்டியா? நம்ம என்ன பண்ணி நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் நினைக்கிறேன். தெய்வம் நினைக்கிறீங்கடா. நீ என்ன நினைச்ச? 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த போட்டி கட்டி பார்த்தாங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாடிட்டு பாரு. நீ விளையாடு போட்டு விதி விளையாட பண்ணி போற ஒரு அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு போகணும். நான் துடிக்கிறேன். அன்போடு காதலன் நான் எதுவும் கட்டமே என்ன அந்த வீட்டுல கொடுத்த லெட்டர் கொடுத்தேன். இதையும் என்ன கேட்டது? அது பிரியமான கொடுத்தது. ஓ பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன் லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்காத்து பாதியை கொடுங்க, இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கை விட்டு குடலை பிடிக்க ஒரு 10 குடம் கொடுங்க. அது என்ன ஆகும்னா இதே என்ன மாவுன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார், என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கேட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு குத்துக்குள்ள கையை விடுற, அது உன்னை கொத்தாக விடாது. நான் கை விடுறேன் அந்த பாம்போட கட்டப்பட புடுங்களுக்கு தான். எல்லாம் என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா, வாங்க கொஞ்சம் ஏற்றுங்கடா. அக்கா மக அக்கா மக நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லவனே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசி வேண்டியதா? கிருஷ்ணன் நான் சொல்லியா பாத்தீங்களா
அட்டி அவரை பிடிச்சிருக்கியா பிடிக்கலன்றியா பெரிய வச்சு ஒரு கோட்டு சொல்ல அட்டியே அட்டியே லெவல் ட்ரைவ் சங்கத்தில் பண்ணலாம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம் அது கம்மியில் வேணும் எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் நம்ம கல்யாணம் வரைக்கும் போகுமா